குறள் 10 பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். இறைவன் அடிசராத்தார். திருவள்ளுவர் இங்கு மனித வாழ்க்கையின் பிறவிச் சுழற்சியை பெருங்கடல் என்று உருவகம் காட்டுகிறார். பிறவி பெருங்கடல். பிறப்பு. இந்த கடலை கடந்து கரை சேர்வது என்பது மோட்சம், துன்பமற்ற நிலை. இறைவனது அடிகளை வணங்காதவர்கள் அந்த கடலில் மூழ்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மீட்சியே இல்லை. இறைவனை அடைந்தவர்களே இந்த பிறவிச் சுழற்சியை வென்று அமைதியையும் நிரந்தர ஆனந்தத்தையும் பெறுவர். காஞ்சி பெருந்தலைவன் என்ற மன்னன் இருந்தான். அவன் அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரே கவலை, மனிதன் ஏன் பிறக்கிறான், ஏன் இறக்கிறான், இதற்கு பின் என்ன நடக்கிறது என்ற கேள்வி. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய சாமியார் அருகே சென்று கேட்டான். ஐயா, நான் வாழ்க்கை கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் போலிருக்கிறது. எவ்வளவு முயன்றாலும் மனம் அமைதி அடைவதில்லை. இந்த பிறவி கடலை நான் எப்படி கடப்பேன்? அந்த சாமியார் ஒரு பெரிய நதிக்கரையில் அழைத்துச் சென்றார். அங்கு பலர் தண்ணீரில் நீந்திக் கொண்டிருந்தனர். சிலர் வலிமையோடு நீய, சிலர் நடுவே சோர்ந்து மூழ்கினர். ஆனால் ஒரு குழு மனிதர்கள் அவர்கள் படகில் ஏறி எளிதாக கரையடைந்தனர். சாமியார் சொன்னாரு, மன்னா, மனிதன் தனி வலிமையால் பிறவி கடலை நீந்த முயன்றால் ஆசைகள், பாவங்கள், துன்பங்கள் அவனை இழுத்துவிடும். ஆனால் இறைவனின் அடிகளை பற்றி கொண்டவன் படகில் ஏறியவனைப் போல எளிதாக கரையடைவான். மன்னன் மனம் தெளிந்து தனது அகந்தையை துறந்து இறைவனடியை அடைந்தான். பாடம். இறைவனை வணங்காமல் வாழ்பவன் பிறவி கடலில் அடித்துச் செல்லப்படும் அலைக்குள் மூழ்குகிறான். ஆனால் இறைவனை அடைந்தவன் படகில் ஏறியவன் போல கரையை எளிதில் அடைகிறான்.